இன்னும் சத்தமா, அழைத்தவரே அழைத்தவரே குடும்பத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே குடும்பத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழலிட்டாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழலிட்டாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம குடும்பம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம குடும்பம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே குடும்பத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே குடும்பத்தின் ஆதாரமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழலிட்டாலோ உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழலிட்டாலோ உம்மை பார்க்கிறேன். உத்தம குடும்பம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம குடும்பம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உத்தம குடும்பம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். இந்த காலையில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஒரு உத்தம குடும்பமா என் குடும்பம் மாறணும்? கரங்களை உயர்த்தி என் குடும்பத்தை பார்த்து என் ஆண்டவர் சொல்லணும், ஒரு பெஸ்ட் குடும்பம். கரங்களை உயர்த்தி அந்த ஒரு பெஸ்ட் குடும்பத்தை கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வாசிக்கல அடுத்த வசனம். இவைகளுக்கு நடந்த பின்பு கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. சாரிபாத்துடைய வீட்டுக்கு வர சொன்னதே ஆண்டவர். ஆண்டவருடைய வார்த்தையின்படிதான் சாரிபாத்துக்கு நேரா தீர்க்கதரிசி எலியா வருகிறார். ஆனா வந்து அற்புதங்களை கண்டார். என்ன, இதுவரை தன் வாழ்க்கையில மாவு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டதில்லை. அதனுடைய அர்த்தம் மாவு எடுக்க எடுக்க மாவு குறையவில்லை, கூடிட்டே இருக்கு. ஹிஸ்டரியில மாவு எடுக்க எடுக்க குறைந்ததாக சொல்லப்படுகிறது, வரலாறுகள் சொல்லப்படுகிறது. எடுக்க எடுக்க குறைந்தது, எடுக்க எடுக்க குறைந்து கொண்டே இருந்தது. ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கிறது. எடுக்க எடுக்க மாவு கூடிட்டே இருக்கு. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. ரெண்டு, எண்ணெய் எடுக்க எடுக்க எண்ணெய் கூடிட்டே இருக்கு. கரங்களை உயர்த்தி இப்ப தேவை எண்ணெயும் மாவு. ஆனா இது ரெண்டையும் எடுக்க எடுக்க கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு அத்தனை பேரை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உன் வீட்டுக்கு வந்தா, உன் குடும்பத்துக்கு வந்தா, எது குறையோன்னு நினைக்கிறியோ அது குறையவே செய்யாது. ஒரு ஆமே சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி எது குறையோன்னு நீ நினைச்சு வாடுகிறாயோ
அது குறையாது. காரணம், நான் வரல, என் பிரசன்னம் வரல, என் வாழ்க்கை வரல, என் உயர்வு வரல, என் மேன்மை வரல, அவர் வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த காலை வேளை சொல்றேன், கர்த்தர் எங்கெங்கெல்லாம் வருகிறாரோ அங்கு குறைவு மாறி நிறைவு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ற? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் அவளுக்கு சொல்ல முடியும், எனக்கு மரணம், எனக்கு என் குழந்தைக்கு மரணம். கடைசி நிமிஷம் நான் சாப்பிட்டு சாக போகிறேன். என்ன? வெயிலின் தாக்கம் அதிகம், பஞ்சம் அதிகம். 3.5 வருஷத்தின் முடிவுகள் வருகிறது. அநேகர் விழுந்தார்கள், தேசம் நாறிக்கொண்டிருக்கிறது. செத்து விழுந்த தாக்கம் அடக்கப்பட்ட ஆள் இல்லை. கரங்களை உயர்த்தி சத்தமாய், இன்னும் சத்தமாய் அவள் சொல்ற, என் முடிவு வந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எலியா வருகிறா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், மரணம் என்ன இந்த காலை வேளை நினைக்கிற காரியத்துல கர்த்தர் சொல்லுகிறா, அந்த மரணத்தை நான் மாற்றி போடுறேன். கரங்களை உயர்த்தி என்ன சத்தம் அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. காரணம், உன்னுடைய வாழ்க்கையில உன் குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை இருந்தா அந்த மரணம் உனக்கு இல்லை. இப்போ ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு நீங்க ஒரு பயம், செத்து போயிருவா, என் குடும்பம் முடிஞ்சிச்சு, என் குடும்பத்தோட கதை முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறா, இல்ல இல்ல, நீ சாக மாட்ட. உனக்கு நல்லா தெரியும் நான் சாகிறது உறுதி. எனக்கு முடி வந்துச்சு, என் குடும்பத்துக்கு முடி வந்துச்சு. சில குடும்பங்கள் சத்துருடைய போராட்டங்கள் அதிகமாக சொல்லுவோம் தெரியுமா, இனி எவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு, செத்தா கோல் ஆண்டவர் எடுத்துக்கிறேன்னு. இன்னைக்கு பகல் வேலை திட்டமா உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு, முடி ஒண்ணு வரல, இனி நீ வாழ வேண்டியது உண்டு, உன் குடும்பம் வாழ வேண்டியது உண்டு, உன் பிள்ளைகள் வாழ வேண்டியது உண்டு. கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்ப வாழ்வதற்கு என்ன வழி? நீ எடுக்க எடுக்க கூட்டிட்டு தான் இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், எண்ணெயும் மாவும் கூட காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தடவியாகலும் கண்டுபிடிப்பதற்கு அவர் தூரமானவர் அல்ல. வார்த்தை வரும்னா கூட அவர் உண்டு. ஆமென் சொல்றீங்களா? வார்த்தை உண்டா கூட அவர் உண்டு, வார்த்தை உண்டா கூட அவர் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்ல. அது பெருகிட்டு தான் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இங்கு சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டே இருக்காங்க, குறையவே இல்லை. எண்ணெய் எடுக்கிறாங்க, குறையவே இல்லை. இப்ப காரிய சக்சஸ் முடிந்த பிற்பாடு இவங்க எலியா போனதாக அங்க சொல்லல. எலியா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போ அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். ஒரு ஆமென் சொல்றேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த ஆகாரம் யாரு கொடுக்கிற ஆகாரம்? கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம். கர்த்தர் கொடுக்கிற ஆகாரத்தில் ஒருவன் வியாதியில் விழ முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நீ சர்ச்சை போய் என்னத்தை கண்ட? எத்தனை வருஷமா நீ சர்ச்சை போறல, உனக்கு என்ன கண்ட? நீ என்ன கண்ட சொல்ல. அதுதான் நடந்துச்சு. இப்ப மாவு கூடியது, எண்ணெயும் கூடியது. இது ஒரு மனுஷனால் செய்கிற காரியம் அல்ல, இது தேவனால் நடக்கிற ஒரு காரியம். ஒரு அல்லேலூயா. இது மனுஷன் நடக்கிற காரியம் இல்ல, தேவனால் நடக்கிற காரியம். உங்களை பார்த்து நான் தெளிவா திட்டமா சொல்றேன், இதை சாப்பிடுற ஒரு ஆளு பிழைக்கணுமா சாகணுமா? என்னுடைய கண்ணோட்டம், பிழைக்கணுமா சாகணுமா? பிழைக்கணும். அடங்க ஒரு ஆள் செத்துட்டு வியாதியில் விழுந்தா, இருந்த இடத்துல விழுந்தல்ல, டமான் வியாதி பிடிக்கிறது, அவன் விழுந்துட்டான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி. கரங்களை உயர்த்தி சுவாசம் முடிகிறது வர அந்த அம்மா நல்லா ட்ரை பண்ணி பார்த்துச்சு. ஆனா வியாதி கூட்டிட்டு தான் இருந்துச்சு, வியாதி குறையவே இல்லை. வியாதி கூட்டிட்டு தான் இருந்துச்சு, வியாதி குறையவே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், சிலதெல்லாம் கூட்டிட்டு தான் இருக்கு, குறையவே மாட்டேங்குது. ஒரு ஆமென் சொல்ல. உன் வீட்டு நெருக்கம் குறையவே இல்லை, உன் கடன் குறையவே இல்லை, உன் குடும்பத்துல சமாதான கேடு குறையவே இல்லை, கூட்டிட்டா இருக்கு. எத்தனை நாளா
நாள் ஆராதிக்கிறேன் தெரியுமா? எத்தனை நாள் அந்நிய பாஷை பேசுறேன் தெரியுமா? ஒரு ஆராதனை மிஸ் பண்ணாம வர்றது தெரியுமா? குறித்த நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர ஆலய காரியத்துல கரெக்டா இருக்கு, கர்த்தரோடு உள்ள காரியத்துல கரெக்டா இருக்கு. ஆனா நெருக்கங்களும் பாடுகளும் கூடுதல் இல்லாம குறையவே இல்லை. இந்த காலை வேளை சொல்றேன், கர்த்தருடைய வழி நடத்த உண்டுன்னா சிலது குறையாது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா அல்லேலூயா. இவன் உண்மை பிடிச்ச அளவு இவனுடைய பலத்தை பயன்படுத்தி பார்க்கிறோம், செய்ய வேண்டிய மருந்துகளை கொடுக்கிறோம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம். ஆனா அந்த வியாதி குறைந்தது மாதிரி இல்ல, கூடிட்டே இருக்கு. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. சில அற்புதங்களும் வேலைக்கு எல்லாம் வேண்டி ட்ரை பண்ண பிற்பாடும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. பிரச்சனைகள் கூட இல்லாம குறையவே மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா. இந்த நேரத்துல பொறுமையா இரு. இந்த நேரத்தில் நீ பொறுமையா இருக்கணும். வியாதி கூடவே குறையல, அது கூடிட்டு இருக்கன்னா அதனுடைய அர்த்தம் கர்த்தருடைய கிரியை எங்க கூட உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் கூட உண்டு, கர்த்தருடைய மகிமை கூட உண்டு, கர்த்தருடைய அபிஷேகம் கூட உண்டு, கர்த்தருடைய தயவு கூட உண்டு. சாக போக வேண்டிய என்ன இதுவரை உயிரோட வச்சதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் மேல ஒரு தெய்வ சித்தம் உண்டு, ஒரு தெய்வ திட்டம் உண்டு, தெய்வ கிருபை உண்டு. என்ன குறித்து அவருக்கு ஒரு சில தீர்மானங்கள் உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அது கூடுதல்னு சொல்லி நீ வருத்தப்படாத. இன்னைக்கு தெளிவா சொல்றேன், இந்த வியாதி பெருகிறது, வருத்தப்படாத. என் பிரச்சனை கூடுதல், வருத்தப்படாத. கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தம் அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். கரங்களை உயர்த்தி புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உம்மட்ட இங்க வர சொன்ன யாரு? நாங்க ரத்த வந்தோமா? இல்லையே. நம்ம உறவா? இல்லையே. நம்ம எங்கேயாவது கண்டு ஏதாவது பழக்கம் உண்டா இந்த பக்கம் வர்றதுக்கு? இல்லை. எனக்கு உமக்கு எந்த தொடர்புமே இல்லை. ஆனா என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர். ராமே, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். கரங்களை உயர்த்தி. சிலருடைய பிரச்சனைக்கு காரணமே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுறதுக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த நெருக்கம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு. இந்த வியாதி சில பாவங்களை அறிக்கையிடுவதற்கு. இந்த கண்ணீர் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு. இந்த வேதனை நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு. இங்க சொல்லுகிறது, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். இதெல்லாம் நான் நினைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நான் சொல்றது சரிதான், நான் பேசுறது சரிதான் என்ன நம்ம நிறைய பேர் வாடுவோம். கொஞ்சம் காசு எல்லாம் கையில வந்து பார்க்கட்டு, நம்மளை பிடிச்சு அடக்குறதுக்கு சொல்லுங்களேன். 10 ஆளு தேவை, நம்மளை அடக்க முடியாது. சிலருடைய கையில எல்லாம் காசு வந்துச்சேன்னா, சில நன்மைகள் வந்துச்சு, நல்ல ஆசீர்வாதங்கள் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் வசனம் எல்லாம் தெரியும்னா, கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரியும்னா சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களேன், நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவோம். ஒன்னும் இல்லை. ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. இப்ப நான் அவளுக்கு சொல்ல முடியும், அவளுக்கு நமக்கிட்ட நிறைய காரியம் சொல்ல முடியும். உங்க வீட்டுல மாவு செய்கிற தொட்டியில மாவு பெருசா இருக்கா? இல்லையே. அவ சொல்ல, என் வீட்டுல நிறைஞ்சிட்டே இருந்து. அவ சொல்லுவா, உங்க வீடுகள்ல யாருடைய வீட்டுல என்ன கூடுபா? கூடல, என் வீட்டுல கூடிச்சு. காரணம் என்னது? இந்த தேவ மனுஷன் வந்தான். நான் செத்து போக இருந்தேன், என் வீட்டுக்கு சாட்சி இருக்கு, பெரிய சாட்சி இருக்கு. காரணம், நான் சாக வேண்டியவன். கடைசி நிமிஷத்துல இந்த மனுஷன் வந்ததுனால என் குடும்பம் சாகல. ஒரு ஆமையை சொல்லல, இயேசுவை நான் ருசிக்காத ஆள் அல்ல, நான் ருசிச்ச ஆளு.
ஆனால் இயேசுவை நானும் நீங்களும் ருசிச்சா சகலத்தை வெளியே கொண்டு வருவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்க்கிறாரு, உன்னை நான் பிழைக்க வச்சேன், உன்னை எப்படியாவது எனக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். எங்க கொண்டு போகணும்? சொர்க்கத்துக்கு, பரலோகத்துக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு என்ன குறித்தும் உங்களை குறித்துள்ள ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? நரகத்துக்கு தள்ளுவதற்கல்ல, பரலோகத்திற்கு கொண்டு போகணும். ஒரு அல்லேலூயா. அதனாலதான் மகனை கொண்டுட்டாரு. வியாதி கூடியாச்சு, அவன் செத்துட்டான். ஆனா இவர் கேட்கிறா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். ஒரு அல்லேலூயா. சத்தமா. அப்ப சில பிரச்சனைகள் நமக்கு வர்றது நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்கு. பக்கத்துல கைப்பிடிச்சோல்ல, உங்க பிரச்சனைக்கு காரணம் பிசாசும் அல்ல, நீங்களும் அல்ல, உங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்கு. அப்ப நம்ம கேட்போம், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னிடத்துல என்ன குறை இருக்கு? ஏய் இல்லை, உங்கள்கிட்ட ஒருவன் பாவம் இல்லை என்று சொல்வானாகில் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கிறான். ஒரு ஆமை சொல்ல, அதே அவரை தவிர ஒருவனும் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, அவரே பரிசுத்தம் உள்ளவர். கரங்களை உயர்த்தி. இப்ப நம்முடைய பாவங்களை கொஞ்சம் நினைப்பதற்காக சில வியாதிகளை, சில போராட்டங்களை, சில பலவீனங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. இப்ப நீங்க நினைக்க பண்ணவும் நினைச்சிட்டா நான் செய்தது தவறு என்பதை அவள் உணர்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கும்பா 19. ஒரு அல்லேலூயா சொல்ல. இயேசு கையை நீட்டி வாங்கணும்னா நம்ம குறைகளை அறிக்கையிட்டு தான் ஆகணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க குறைகளை அறிக்கையிட்டா அடுத்த நொடி நீ கர்த்தருடைய கரத்தில். அப்ப அறிக்கையிடலைன்னா உன் கரத்தில் நீயே உனக்கு இஷ்டமானவைகளை செய்யலாம், உன் விருப்பமானவைகளை செய்யலாம். கர்த்தருடைய கையில போனோம்னா அதுக்கு முன்னாடி சுத்தமாகணும். உதாரணம் சொல்லட்டுமா? பர்த்திமை என்ற குருடை இருந்தான். அவன் இயேசுவேன்னு சத்தமிட்டு கூப்பிட்டான். அநேகர் அதட்டுட்டாரு. வேதம் சொல்லுகிறது, இன்னும் சத்தமிட்டு கூப்பிட்டான். இன்னும் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவர் திரும்பி நின்று அவன் அழைத்து வர சொன்னான். அவன் அழைச்சு வர சொல்ற நேரத்தில் வந்துட்டு இருக்கும்போது அவன் அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டான். இயேசு இடத்துல வரணும்னா அழுக்கு வஸ்திரத்தை களையணும். சத்தம் அல்லேலூயா. இன்னைக்கு எலியாவுடைய கைக்கு வரணும்னா அது கர்த்தருடைய கை. கர்த்தருடைய கைக்கு வரணும்னா நிச்சயமாகவே உன் அக்கிரமத்தை சற்று நினைச்சு அறிக்கையிட்டு நீ ஒப்பு கொடுக்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு கலங்க. கர்த்தருடைய கரத்தில் வர விரும்புறீங்களா? இந்த வார்த்தை இங்கேன்னு கேட்கணும், தெரியுமா? இங்கேன்னு கேட்கணும். எங்கன்னு? அடி வயிற்றுலன்னு கேட்கணும். சிலர் கேட்பா, நல்லா இருக்கீங்களா? எங்கன்னு கேட்டோம். சிலர் இருக்கு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாப்பா? அது இங்கேன்னு வந்தது. சிலர் இங்கேனும் நல்லா இருக்கீங்களா? அது நாஜமா வான்னு. ஒரு அல்லேலூயா. சிலருக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது இங்கேன்னு வந்தது. இங்கேன்னு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே, எங்கேன்னு வரணும். சிலர் அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா எங்கன்னு வருது? அதனால் ஆண்டவர் சொன்ன, வாங்கினால் என்னை தேடுகிறீர்கள், உங்கள் இருதயமோ போய் நடக்கிறது. கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எங்கன்னு சொன்னீங்க? அல்லேலூயா எங்கன்னு சொல்லணும். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பத்தியலா இருக்கு. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்கன்னு வந்து ஸ்தோத்திரம் எங்கன்னு வரணும். எங்கன்னு வரணும். பிள்ளைய ஒண்ணு பிளஸ் பண்ணுமா, எங்கன்னு வரணும். நீ நல்லா இருப்பேன்னா அதன் அர்த்தம் ஜாலி முடிஞ்சிடும். எங்கன்னு வரணும். மகளே, நீ உண்மையா சொல்றப்பா, நீ நல்லா இருப்ப. அதனால ஆண்டவர் சொன்ன தெரியுமா, நீ கர்த்தர் இடத்துல அன்பு கூறும்போ முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு அப்படின்னா ஃபுல்லா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அல்லேலூயா சொல்லணும்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, இப்போ நிறைய பேருக்கு வரல.
அது எப்போ வரும் தெரியுமா? எப்போ வரும்? நமக்கெல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எப்போ வரும்? எனக்கு வந்தது சொல்லட்டா, எனக்கு சில பலவீனங்களும் வியாதிகளும் போராட்டங்கள் எங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு படுதான் நான் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சேன். அதுவரை நான் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், நான் எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட அல்லேலூயா சொன்னாலும் நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்கி அல்லேலூயா சொல்ல வைப்பார். சிலர் இப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அடுத்த கஷ்டம் எனக்கு தானா? அம்மா ஏன் வருது? உன்னை உண்டு குறைகளை நீ ஒண்ணு அறிக்கையிடணும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளவு தூரம் ஜெபம் பண்றேன், இவ்வளவு தூரம் வேதம் படிக்க, உண்மையா வாழ்கிறேன், உத்தமத்தோடு வாழ்கிறேன், மற்றவர்களை போல ஒண்ணு நான் ஓரளவு கிருபையினால வாழ்கிறேன், எனக்கு ஏன் பிரச்சனை? உன்னை சொர்க்கத்துல கொண்டு போகுது. இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், அல்லாச்சொரிய நீ பாத்தியா? அவன் இந்த உலகத்தில் என்ன கண்டான்? ஒரு மண்ணும் காணல. அவன் சரீரத்தில் புண்ணை கண்டான், அதுல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு, நாய்கள் வந்து நக்கிச்சு. இந்த உலகத்தில் ஒன்றும் காணல. ஆனா ஆபிரகாம் பிதாவுடைய மடியில சேர்க்கப்பட்டான். எங்க? சொர்க்கத்துல. சிலருக்கு இங்க ஒண்ணும் கிடைக்காது. கிடைக்காது கை கத்தரை ஸ்தோத்திரங்கள். கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தம் அல்லேலூயா. அதனால இந்த காலை வேளை அத்தனை பேட்ட சொல்ல, நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அறிக்கையிடணும். சில அற்புதங்கள் நம்ம குடும்பத்துல நடக்கணும்னா சில அறிக்கையிடணும். அல்லேலூயா. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, உங்க குறைகள் எல்லாம் அறிக்கையிடணும். சில சொல்லுவாங்க, இப்ப எல்லாம் வாய்ப்பு இல்லை, பிள்ளை கல்யாணம் எல்லாம் முடியட்டு. சில சொல்லுவாங்க அடுத்த வருஷம் ஆகட்டு. சிலட்ட சொல்லுவேன் ஞானசனான எடுக்கணும்னு, பாஸ்டர் ஒரு வருஷம் கூட தாண்டட்டுமாங்க. அடுத்த வாரம் நீ செத்துட்டேன்னு நினைச்சுக்கா, உன்னை நான் பெட்டியில் வச்சிருவேன். நீ எங்க போவா? எங்க போ? ஒரு அல்லேலூயா சொல்றீங்கள. சிலருடைய முகம் எல்லாம் கண்டப்ப ஒரு மாதிரி இருக்கும், பெட்டியில் வச்சிருவேன்னு. யாரு செத்தாலும் நான் செத்தாலும் பெட்டியில் வைப்புதான். சிலருக்கு இந்த பெட்டி எண்ணு கண்டாலே பயம். சிலருக்கு 3000 ரூபாய்க்கு உள்ளது. 3000 ரூபாய்க்குள்ள தெரியுமா? ஆடும் கொண்டு போகும்பா. எதை? நான் நிறைய இடத்துல அடக்கம் பண்ணதுனால பார்த்துருக்கேன். சிலருக்கு 3000 ரூபாய் பெட்டி பாடி உள்ள வச்சுட்டு போகும்போது இது ஆடும். அவன் சொல்ல பத்திரமா கொண்டு போ, இந்த ஆளு எழும்பிடப்படாது. ஒரு அல்லேலூயா. சிலருக்கு 6000 ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சிலருக்கு 10,000, சிலருக்கு தேக்கப்பட்டி, சிலருக்கு சந்தனப்பட்டி. ஒரு ஆமென் சொல்ல. கரங்களை உயர்த்தி. சிலர் இப்பவே உயிரோடு இருக்கும்போவே நிறைய பேர் பைசா சேர்த்து வச்சிருப்பாங்க அக்கௌண்ட்ல. எதுக்கு? பெட்டிக்கு. நடக்கும் நடக்கும். அவன் 2240 ரூபாய்க்குள்ள பெட்டி வாங்கி முடிச்சிருவான். கேட்டா சொல்லுவான் சந்தன பெட்டி. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு அத்தனை பேருக்கு சொல்றேன், நம்ம உயிரோடு இருக்கிற காலத்துல ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நேரத்துல நம்முடைய பாவங்களை ஒன்னு அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு அடுத்து போற இடம் தான் ரொம்ப முக்கியமானது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த பிள்ளை வியாதி வந்த பிற்பாடு இவ குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண, குறையவே இல்லை, கடைசியில செத்து போயிட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ வந்து கேட்கிற, உமக்கு எனக்கு என்ன சார்? எனக்கு எந்த குடும்ப உறவு, எந்த வழியில வந்தோம் இல்லையே. அப்ப என்ன அக்கிரமத்தை நினைக்க பண்ணும், சாக பண்ணுவதுக்கா இந்த பக்கமா வந்தீங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அக்கிரமம், தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அக்கிரமங்கள் எல்லாம் ஒன்னு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்ட உடனே அடுத்த வார்த்தை வருது, உன் பிள்ளைய என் கையில தான். உன் பிள்ளைய என்கிட்ட தான். வாசிங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றார். அதற்கு அவன் என் குமாரனை என்னிடத்தில் தா என்றார். திரும்ப வாசிக்கிறேன். அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி. இன்னைக்கு சில பிள்ளைகளை ஆண்டவர் கேட்கிறார். உன் பையன் எனக்கு தான்னு கேட்கிறார், உன் மகளை எனக்கு தா. சில பிள்ளைகள் ஆலயத்தில் இல்ல பாத்தீங்களா? சில பிள்ளைகள் வீட்டுல
இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளை எனக்கு தான். நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உன் பிள்ளை எனக்கு தான், எனக்கு தான். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. இந்த வார்த்தையிலிருந்து சிலர் கற்றுக்கொள்ளணும். மூத்த பிள்ளை கர்த்தருடைய எண்ணெய் கர்த்தரு கொடுத்துரு, ரெண்டாவது உள்ளது கர்த்தருடைய எண்ணெய் கர்த்தரு கொடுத்துரு, மூணாவது உள்ள எண்ணெய் கர்த்தருடைய கர்த்தரு கொடுத்துரு. அது கர்த்தருடைய கர்த்தருக்குள்ள கிடக்கணும். கரங்களை உயர்த்தி. வேற வெளியே சாடிடப்படாது, வெளியே சாட அனுமதிக்க கூடாது. அது கர்த்தருடையது. ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. கரங்களை உயர்த்தி. இன்னைக்கு கேட்கிற எலியாக்காரா, உன் பிள்ளை என்னிடத்தில் தான், என்னிடத்தில் தான். உடனே என்ன செய்யறா தெரியுமா? அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து. ஒரு அல்லேலூயா. சத்தமா சத்தமா. இப்ப எங்க கொண்டு போறாங்க? மேல் வீட்டுல. நீ அறிக்கைட்டியா? கேட்ட உடனே கையில கொடுத்தாச்சு இல்ல? அதுக்கு பிறகு உன் பிள்ளை கீழே இல்ல மேல பார்த்து. நிறைய பேர் அறிக்கையிடல, கொடுக்கவும் இல்ல, கீழே பார்த்து போகுது. பக்கத்துல கைப்பிடிச்சு கலங்க, உங்க பிள்ளைகள் கீழோட்டா மேலோட்டா? இன்னைக்கு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு, பிரசங்கம் பண்ணி முடிச்சோம் நம்ம பேரலாம் நினைச்சோம், வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு போகணும். யார்கிட்ட? பாஸ்டர்ட்ட இல்ல, ஏசப்பாட்ட. உன் பிள்ளை கீழோட்டா, உன் பிள்ளை மேலோட்டா? சொல்ல சொல்ல. படிப்புல என் பிள்ளை மேலோட்டு, அது ஒண்ணுக்கு உதவாது. ஜபத்துல என் பிள்ளை கீழோட்டு, தப்பிடுவான். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. வேதம் வாசிப்பதில் என் பிள்ளை கீழோட்டு, ஆனா படிப்புல மேலோட்டு. படிப்புல மேல கிடைச்சா வேலை கிடைக்கும், 1.5 லட்சம் சம்பளம் வாங்கும். ஆனா ஏசு இல்லையே. யார் இல்ல? ஏசு இல்லையே. அது பாஸ்டர் வீடு வைப்போம்லாம், கல்யாணம் பண்ணுவலாம், கார் வாங்குவலாம், எல்லாருக்கும் முன்னாடி ஜம்மனை இருப்பாங்க. ஏசு இல்லையே. உனக்கு தேவை இயேசு. இயேசு வந்த பிற்பாடு எதெல்லாம் வருதோ அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இயேசு இல்லாம உனக்கு எதெல்லாம் வருதோ அதுல இங்க அழிஞ்சு போயிடும். கரங்களை உயர்த்தி. இயேசு வந்த பிற்பாடு எதெல்லாம் உனக்கு வருதோ அது இம்மையிலும் மறுமையிலும் கட்டப்படும். இயேசு இல்லாம உனக்கு எதெல்லாம் வருதோ அது இம்மையோட முடியும், மறுமையில உனக்கு டேஷ். கரங்களை உயர்த்தி. சத்தமா. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என் கையில தான், என் கையில கொடுத்தா. இன்னைக்கு எலியாவுடைய கையில பிள்ளை போனோம். உலகத்திலே பேர் பெற்ற தீர்க்கதரிசி, தேவனுடைய அடுத்த ஆளன் அவர் தான், அடுத்த வார்த்தை பேசுகிற ஆளன் அவர் தான். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏதாவது பிடிக்கும்னா அவன்கிட்ட தான் சொல்லுவார். அவன் ஏதாவது சாதிக்கணும்னா அவங்கிட்ட தான் சொல்லுவார். ஏதாவது செய்யணும்னா அவங்கிட்ட தான் சொல்லுவார். இப்போ அவன் கையில, எலியா என்ற தேவ மனுஷனுடைய கையில இவருடைய பிள்ளை வந்துச்சு. கரங்களை உயர்த்தி. பிள்ளை வந்த பிற்பாடு அந்த பிள்ளை மேல் வீட்டு அறைக்கு போகிறான். அது கீழோட்டு போகல, மேலோட்டு. இப்ப சொல்றேன், வியாதி கூடிட்டு இருந்தது, அது கீழோட்டு போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த உலகம் சொல்லுது, உன் பிள்ளையுடைய மரணம் கீழோட்டு போகுது, செத்து போயிடுவான், கீழோட்டு போகுது, வியாதி கூடிட்டு இருக்கு, செத்து போயிடுவோன்னு. ஆனா எலியா அவனுடைய கையில் வரும்போது அது மேல பார்த்து போகுது. கர்த்தருடைய கையில எந்தெந்த குடும்பங்கள் இருக்கிறதோ அந்தந்த குடும்பங்கள் மேல பார்த்து போயிட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி. அது கீழே பார்த்து போகாது, மேல பார்த்து. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தருடைய கையில் இருக்கன்னா மேல பார்த்து போயிட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே பாஸ்டர் மேல பார்த்து போறது மாதிரி இல்ல, கீழே பார்த்து போறது போல இருக்கண்டா. இதே ஆலயத்திலிருந்து ஒப்பு கொடுக்க ஆரம்பி, உன்னுடைய குறைகள் எல்லாம் அறிக்கையிட ஆரம்பி. அப்படியானா நீ மேல பார்த்து போயிட்டே இருப்பான். கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. இப்போ கையில வந்துச்சு, நேர மேல போகுது. மேல் வீட்டறையில் வாசிங்க. கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என் தேவனாகிய கர்த்தாவே,
நான் தங்கி இருக்க இடம் கொடுத்தேன். கரங்களை உயர்த்தி அவன் சொன்னா தெரியுமா, எனக்கு இந்த அவங்க வீடு 2 மாடி வீடு, மேல் வீட்டறையில் தங்குவதற்கு இந்த பாஸ்டருக்கு, இந்த தீர்க்கதரிசிக்கு இந்த குடும்பம் இடம் கொடுத்து, இப்ப மேல் வீட்டறையில தான் இருக்கார். அப்போ ஒரு மரணம் வந்த உடனே அவருடைய ஜெபம் என்ன தெரியுமா, ஆண்டவரே இவங்களை பிழைக்க வைக்கணும் இல்ல, மேல் வீட்டறையில் என்னை தங்குவதற்கு இடம் கொடுத்த அவருடைய மகன் மரித்து போனான். ஆமென் சொல்றேன். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஏறக்குறைய 10-15 வருஷமா இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு ஓரளவு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச பிற்பாடு உங்களுடைய காரியங்கள் ஓரளவு பாஸ்டருக்கு தெரியும். சிலருடைய பலவீனங்கள் வியாதிகள் வரும்போ பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா, உங்க நல்ல காரியம் தான் சொல்லி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு வர சில குடும்பங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் நல்லா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க செய்த நல்ல காரியம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்ல காரியம் தான் செய்யலாம். பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருவேன், ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் ஆராதனை கலந்து கொள்வேன். நீங்க என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவீங்க, நான் வீட்டை பார்த்து போவேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வருவேன், அடுத்த வாரம் வருவேன். நீங்க உபாச கூட்டம் வச்சா அப்பப்ப வருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, அப்பப்ப சொல்லுங்க, அப்பப்ப வருவேன். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. என்ன ரட்சிச்சதுனால கொஞ்சம் ஏசோப்பாவுக்கு பயந்து நடக்கனால ஒரு 4-5 வசனம் உள்ள கிடக்கிறதுனால வாரம். இப்ப நான் கேட்கிறேன், உன்னை கொண்டு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு ஆண்டவன் உனக்கு ஒரு பலவீனம், ஒரு கஷ்டம் வரும்பா, பாஸ்டர் உன்னை என்ன நினைச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இது அடிக்கடி வந்து போறதா ஜெபம் பண்ணணும். இந்த ஆளு பெஸ்டா இருக்கிற ஆள், ஆண்டவரே இந்த ஆளுக்காக ஒத்தாசை அனுப்போ. முழங்கால ஜெபம் பண்ணி பாரு, அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும்னு கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா. நாங்க வெள்ளிக்கிழமை ராத்திரி 1 மணிக்கு ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுக்கு காலு நடக்க முடியாது, காலு நடக்க முடியாது. அப்ப ரொம்ப சீரியஸ், ஏகப்பட்ட வைத்தியரை ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்து எல்லாம் முடிச்சு. அப்ப இது 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணி உங்க முட்டுல ஊத்து ஜெபம் பண்ணணும். அவங்க சொன்னாங்க, வைத்தியர் சொல்லியிருக்காரு தண்ணியே படப்படாது, தண்ணியே படப்படாது. அப்ப நான் சொன்னேன், இதை அவுத்துட்டு என்ன கூப்பிடணும். என்ன கூப்பிட்டாங்க ராத்திரி 1 மணிக்கு. ஆமா, வெள்ளிக்கிழமை இரவு. அப்ப நானும் ஆசிரமம் போய் ஜெபம் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றேன், ஒரு 10 நிமிஷம் கை வச்சு ஜெபம் பண்ணேன். இந்த கேட்டேன், எளிமை நடக்க சொன்னேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, குறையவே இல்லை பாஸ்டர். எப்படி குறையவே இல்லை? அப்ப என்கிட்ட இருந்த விசுவாசம் என்ன செய்துட்டு, நம்ம தானே சொன்னோம் இது அவுத்த பிற்பாடு என்ன கூப்பிடுங்க, நமக்கு ஜெபம் பண்ண சரியாயிரும். நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு சரியாகல. அப்படிதான் இருக்கு பாஸ்டர். நான் சொன்னேன், பாருங்கம்மா இருங்க, இன்னும் ஜெபம் பண்ணணும். 5 நிமிஷம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண, அந்நிய பாஷை சொல்லி ஜெபம் பண்ணேன். 5 நிமிஷம் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டு எளிமை நடக்க சொன்னேன். அங்க சொன்ன, கொள்ளலாம் பாஸ்டர். இல்ல பாஸ்டர், உண்மைதானே? இல்ல, நாங்க வரும்பா வாங்க பாஸ்டர், அம்மையும் மோன்னு வந்து சொல்லி இருந்தேன். நாங்க கிளம்ப வெளியே வந்து நிக்காங்க தெருவில். கரங்களை உயர்த்தி. டாக்டரால கூடாது, மனுஷனால கூடாது, பாஸ்டரால கூடும்னா இல்ல, தெய்வத்தால் கூடும். கரங்களை உயர்த்தி, இன்னும் சத்தம் உயர்த்தி, இன்னும் சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. நான் அந்நிய பாஷை பேசும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். ஆண்டவரே, என்ன எல்லா மாதமும் என்ன 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆனா என்ன கூப்பிட்டு இந்த வீட்டுல ஜெபம் பண்ணுவாங்களே, இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? என்ன ஒரு வார்த்தை சொன்னேன். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண ஒரு மாற்றம் இல்லை.
அடுத்த 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசும் இந்த வார்த்தை சொல்லி சொன்னா அவங்க சுகம் பெற்றாங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு பாடு உங்களுக்கு வந்திருக்கு, மரணத்துக்கு ஏதுவானது வந்திருக்கு. உங்களுக்காக ஜெபிக்கணும்னா நீங்க சில நல்ல காரியம் செய்திருக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. இவ குடும்பம் ஒன்னும் ரத்த பந்தம் ஒண்ணு பார்க்காம, உறவன்னு பார்க்காம, ஒரு தேவ மனுஷனை கண்ட உடனே மேல் வீட்டறையில் படுக்க வச்சா. கரங்களை உயர்த்தி. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு அவன் நினைக்கல, யாராவது தப்பா பேசுவான்னு நினைக்கல. அவ ஆண்டவரை பார்த்துட்டு அந்த மனுஷனை கொண்டு நேர வச்சான். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என் மேல் வீட்டறைக்கு என்னை தூங்குவதற்கு இடம் கொடுத்த அந்த தாயாருடைய மகன் மரித்து போயிருக்கிறான். கரங்களை உயர்த்தி அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த பிள்ளைக்கு மேல 3 தடவை விழுந்து, கர்த்தாவே கேட்டார். கரங்களை உயர்த்தி. அவன் எத்தனை தடவை முகம் குப்புற போய் விழுந்தான்? 3. நிறைய பேர் ஜபம் ஒற்றை ஜபத்தோட முடிச்சாங்க. 2வது ஜபத்தோட முடிச்சாச்சு. ஒரு தடவை ஜோம் பண்ண ஒரு படம் பதில் இல்ல பாஸ்டர், இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். 2வது இப்ப ஜபம் பண்றது ஐடியா இல்ல. 3வது ஜபம் பண்ணுவதுக்கு ஐடியா இல்ல. அதெல்லாம் நீ நடக்காது இல்ல. ஒரு முறை ஜபம் மூங்குப்புற போய் விழுந்தான், பிள்ளைக்கு மேல கட்டல, பிழைக்கல. 2வது விழுந்தான், பிழைக்கல. 3வது போய் விழுந்துட்டு சொல்றான், ஆண்டவரே இவனை பிழைக்க வைக்கணும். நிச்சயமா சொல்றேன், அவனுடைய ஆத்துமா திரும்பி வந்தது. கரங்களை உயர்த்தி. ஒரு முறை ஜபிக்கிற ஆட்களை பார்த்து நான் தெளிவா சொல்றேன், அதோட விட்டுறாத, அடுத்து ஜபி. 2வது ஜெபம் பண்ண பதில் என்ன விட்டுறாத, 3வது ஜபி. உன் குடும்பத்துக்காய் ஜபிக்கணும், திரும்பி வரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் விரும்புறேன், உங்க வீட்டுல செத்து கிடக்கதெல்லாம் பிழைக்கட்டுமே. ஒரு அல்லேலூயா சொல்லு. இயேசுவின் நாமத்துல கல்லை கொடுக்கிறேன். உன் குடும்பத்தை செத்து கிடக்க வைக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டு, அதெல்லாம் பிழைக்கட்டுமே, எல்லாம் பிழைக்கட்டுமே. சரீரம் செத்து கிடக்கிற இடங்களெல்லாம் பிழைக்கட்டுமே, இயேசுவின் நாமத்தில் பிழைக்கட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என் வீடு வளர்ச்சி இல்லாம செத்து கிடக்கிறது, இயேசுவின் நாமத்தில் பிழைக்கட்டுமே, பிழைக்கட்டுமே, இயேசுவின் நாமத்தில் பிழைக்கட்டும். உன் பிள்ளைகளோட வாழ்க்கை ஜெப ஜீவி எல்லாம செத்து கிடக்கிறது, இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பி, அது பிழைக்கும், பிழைக்கும். வேலை இல்லாம கிடக்கு, ஜெபி, பிழைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வரிசை எல்லாம் பிழைக்கட்டு, ஜெப ஜீவியங்கள் எல்லாம் பலப்படட்டு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை தேடுகிறதெல்லாம் பிழைக்கட்டும், செத்து கிடக்கிறதெல்லாம் இன்னைக்கு பிழைக்கணும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? கடந்த காலத்தில் சொல்ல, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சத்தமா அல்லேலூயா. அன்னைக்கு ஜெபிச்சா, அன்னைக்கு பாடினா, அன்னைக்கு ஆராதிச்சா, அன்னைக்கு தீதி. உன்னை கண்டப்ப பிசாசு பயந்தது, உன்னை கண்டப்ப அடிமைத்தனங்கள் மாறியது, உன்னை கண்டப்ப உபத்திரவம் மாறியது. இப்ப உன் மேல ஒரு குறை உண்டு, அது மகிமை வெளிப்படல. சிலது செத்து கிடக்கு, இன்றைக்கு சிலது செத்து கிடக்கிறதெல்லாம் இன்னைக்கு பிழைக்கணும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நேரமே கை தட்டும், பக்கத்தில் இருக்கிற வாதைகள் அலரும். உன் வீட்டுல பாடும்போ வீட்டுக்குள்ள ஒரு மகிமை வெளிப்படும். இப்ப பாட்டு இல்ல, ஆராதனை இல்ல, ஜெபம் இல்ல, மௌனம் நடக்கிறது. ஏதோ சிம்பிளா ஜெபிச்சு ஜெபம் பண்ணிட்டு படுத்து, இன்னைக்கு அதெல்லாம் பிழைக்கட்டுமே. ஒரு அல்லேலூயா. இல்லைன்னு அடிக்கடி ஆலயத்துக்கு ஓடி போய் ஜெபிக்கிறது உண்டு. இப்ப அதெல்லாம் போயிட்டு, இப்ப மை பிசினஸ், மை ஒர்க், என்னுடைய காரியம், என் வீட்டு காரியம், என் பிள்ளைகளுடைய காரியம், என் குடும்ப காரியம், எனக்கு பில்லு கட்டணும், எனக்கு கரண்ட் பில்லு கட்டணும், ஈவி பில்லு கட்டணும், அரிசியா ஓடிட்டே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லு. இதெல்லாம் தேவை. செத்து கிடக்கிற சிலர கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பிழைக்க வைக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. நேரம் வேத வாசிப்பு இல்ல இருந்துச்சு, இப்ப இல்ல. நேரம் முழங்கால நின்று ஜெபம் இருந்துச்சு, இப்ப இல்ல. இன்னைக்கு சிலதெல்லாம் பிழைக்கணும். கரங்களை உயர்த்தி. காலை வேலை எத்தனை பேர் ரெடி? எத்தனை பேர் ரெடி? அல்லேலூயா. நல்ல வேலை இருக்குல்ல,
அதனால வேத வாசிப்பு இல்லை, டெய்லி வேலை இருக்கு, அதனால சர்ச்சுக்கு வரதில்லை. ஒரு வாரம் வேலை இல்லைன்னா சர்ச்சுக்கு வந்த ஐசப்பா வேலை இல்லப்பா, வேலை தந்தாலும் என்னை ஏசினாரு, எனக்கு உதவிச்சேன், ஏதாவது ஒரு வேலை தரணும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துறவன் சடுதியில் சகாயமின்றி நாசமடைவான்னு சொல்லியிருக்கு. அடிக்கடி உன்னை கடிந்து கொண்ட பிற்பாடு நீ கேட்காம உன் விருப்பம் போல போறா, நீ செத்து போயிடப்படாத நீ ஆவியான எச்சரிக்கிறா. அடிக்கடி உனக்கு சொல்லப்பட்டது யாரோக்கு வந்து சொல்லுவாங்க, நீ ஜெபிக்கணும், நீ ஆராதிக்கணும், நீ சாக கூடாது. உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு, உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு, உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு, உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. உனேசுமே உன் மேல ஒரு திட்டம் இருக்குப்பா. பிளேமோனுடைய வீட்டுல நீ களவாண்டது உண்மைதான், நீ 6 மாத ஜெயிலுக்கு போனது உண்மைதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அதே அந்த ஜெயிலுக்குள் போகும்போது பவுல் சொல்லுகிறான், ஏய் உனக்குள்ள தீ இருக்கு, உனக்குள்ள தீ இருக்கு. பிளேமோனே லெட்டர் எழுதுகிற 6 month ஜெயில் முடித்த பிற்பாடு இதோ வருகிறான், என்னை ஏற்றுக்கொள்வது போல் இவனை ஏற்றுக்கொள். ஒரு ஆமென் சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் பெற்றவன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. நீ சாகிறதை என் தெய்வம் விரும்பவில்லை, நீ சாகிறதை தெய்வம் விரும்பவில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஜெபிக்க ரெடியா? ஒரு முறை ஜெபித்த விடு, 2 முறை ஜெபித்த விடு, இப்ப 3வது முறை ஜெபிக்க ஆரம்பி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஜெபித்த பதில் இல்ல, 2வது முறை ட்ரை பண்ண பதில் இல்ல, 3வது முறை ட்ரை பண்ணு. உனக்காய் கர்த்தர் யுத்தம் செய்ய ரெடியா இருக்கிறா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் இந்த பகுதியை தியானிக்கும் போது நான் யோசிச்சு ஒண்ணு, ஃபர்ஸ்ட் முறை ஜெபிச்சப்ப ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், இவன் என்ன செய்ய போறான். 2வது முறை ஜெபிச்சவன் பார்த்துட்டு இருக்கிறான். 3வது முறை ஜெபிச்ச உடனே ஆத்து மட்டும் ஓடிப்போ 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 ஓடிப்போ. இன்னைக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் முறை ஜெபம் பண்ண பிற்பாடு உனக்கு பதில் இல்லை, 2வது முறை ஜெபம் பண்ண பதில் இல்லை, 3வது முறை ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்ற ஓடிப்போ ஓடிப்போ ஓடி போய் சேர்த்துரு, அவன்கிட்ட போய் சேர்த்துரு. ஆத்துமா அவன் மேல் வந்து சேர்த்து விட்டது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஒரு முறை ஜெபித்து 2 முறை ஜெபித்து பதில் இல்லாத இருக்கிற குடும்பங்களை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்ல, 3வது முறை ஜெபிக்க ரெடியா? திரும்ப திரும்ப நீ ஜெபிக்க ரெடியா? கட்டளை பிறக்கும், கட்டளை பிறக்கும். சீக்கிரம் போய் சேர்ந்து விடு. யாரோடு? அந்த சிறு பையனோடு போய் சேர்ந்து விடு. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. ஜெபிக்கிறவனை வெட்கப்படுத்த விடுவதில்லை, ஜெபிக்கிறவனை வெட்கப்படுத்த விடுவதில்லை. பல நாளா ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டோம். ஜெபிக்கிற நபரே, ஜெபிக்கிற நபரே, அழுகிற நபரே, கதறுகிற நபரே, கர்த்தரை நோக்கி கோபப்படுகிற நபரே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நீ ஜெபிப்ப கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். ஜெபிக்கிற நபர்களை ஆண்டவர் கைவிட மாட்டோம், ஜெபிக்கிற நபரை கைவிட மாட்டோம். இந்த கால வேளையில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சில அற்புதங்களை செய்யும்படி கர்த்தர் இந்த கால வேளை இறங்கி வந்திருக்கிறோம். காரணம், நீ சாக கூடாது, நீ சாக கூடாது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல? உங்க வீட்டுல ஒரு ஆளும் சாகப்படாது. ஆமென் சொல்றீங்களா? நான் இப்ப அவர் சொல்லுகிற சாவு என்பது ஆண்டவரை அறிந்த பிற்பாடு அழிந்து போக கூடாது. உன் பிள்ளைகள் எல்லாம் ஒரு மனமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், உன் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். சத்துருவங்களை யாரையும் வஞ்சிக்க கூடாது, சத்துருவங்களை தொடக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள பெஸ்டா இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய குடும்பங்களில் சத்துருடைய போராட்டங்கள் உண்டான நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இவருடைய சோர்வை உருவாக்கிட்டு, இவனுடைய மரணம், வியாதி கூட்டிட்டே இருந்து ட்ரை பண்ணி பார்க்கும்பா அவளுக்கு ஒரு சோர்வு வந்துச்சு. ஆனா தீர்க்கதரிசி சொல்றா, அவனை என்னிடத்தில் கொண்டு வா, உன் சோர்வுக்கு முடிவு வரப்போகிறது. மேல் வீட்டறைக்கு போறேன்னா உடனே புரிஞ்சுக்கிடணும்,
நீ ஜெயிப்பது உறுதி. ஜெபிக்கிறவன் எல்லாம் மேல் வீட்டறைக்கு போயிருவான். ஜெபிக்கிறவன் எல்லாம் கீழே கிடக்க மாட்டான், அவன் மேலே போயிட்டே இருப்பான். ஜெபிக்கிற நபரே, நீ ஜெபிக்கிற யார்கிட்ட தெரியுமா? ஏசோப்பாட்ட. ஏசோப்பாட்ட தான் நீ ஜெபிக்கிறான். ஏசோப்பாட்ட பேசுற யாரும் கீழே போன திறமில்லை. ஏசோப்பாவை நோக்கி உண்மையா ஜெபிக்கிற நபர் மேல் வீட்டறை நோக்கி போகும். மேல் வீட்டறைக்கு போன ஒண்ணு சாவதில்லை. மேல் வீட்டறைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருகிறது ஒன்றும் செத்து வருவதில்லை, அது பிழைச்சு வரும். ஜெபிப்பதற்காக ஏறிய யாரும் செத்ததாக சரித்திரம் இல்லை, அது பிழைச்சதாக தான் சரித்திரம். மேல் வீட்டறைக்கு ஏறிய யாராயிருந்தாலும் செத்ததாக சரித்திரம் இல்லை. நீ செத்தவனாய் மேலே போனா பிழைத்தவனாய் திரும்புகிறான். இன்றைக்கு சிலரை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ செத்தவனை போல இருக்கிறார். செத்தவனை போல மேல் வீட்டறைக்குள் சென்றார், பிழைத்தவனாய் திரும்பி வருவார். பிழைத்தவனாய் திரும்பி வருவார். இது என் தெய்வம் இந்த காலையில் உனக்கு வடுக்கிறார் அனுக்கிரகம். உன்னுடைய வேலை, உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய குடும்பம் தான் பெருசு என்று நினைச்சிட்டு வாடாத. உனக்கு ஜெபம் தான் பெருசு, ஜெபம் தான் பெருசு. இன்னைக்கு இங்க யாராவது வேலை நிமித்த கஷ்டப்படுற யாராவது இருந்தா வேலை கண்டுகிட வச்சாத. வேலை உன்னை தேடி வரும், வேலை உன்னை தேடி வரும், வேலை உன்னை தேடி வரும், வேலை உன்னை தேடி வரும். நீ வேலையை தேடி போவதற்கு உன்னை அழைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லு சத்தமா, ஒரு அல்லேலூயா. வேலை உன்னை தேடி வரும், என் வேலை உன்னை தேடி வரும். ஜெபிக்கிறவனை பார்த்து வேலை வரும், ஜெபிக்கிறவனை பார்த்து வேலை வரும், ஜெபிக்கிறவனை பார்த்து, ஜெபிக்கிறவனை பார்த்து உயர்வு வரும், ஜெபிக்கிறவனை பார்த்து ஆசீர்வாதம் வரும். ஜெபிக்கிறவன் யாரா இருந்தாலும் உன்னை பார்த்து உயர்வு வரும், உயர்வு வரும், என் உயர்வு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லு. கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் சரிதான் உயர்வு வரும். ஒரு அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா. நீங்க கேட்கலாம், ஜெபிக்கிறவனுக்கு உயர்வு வருமா? கண்டிப்பா வரும். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? நிறைய பேர் அதுல ஒண்ணும் பாட ஒண்ணு கற்றுக்கிடல. ஒரு ஆமேன் சொல்றீங்களா? சத்தமா, இன்னும் சத்தமா. நம்ம எல்லாம் தெய்வம் சாதாரணப்பட்டவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா அல்லேலூயா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. உன் ஜெபிக்கிற குடும்பத்துல பெரிய செய்திகள் வரும், ஜெபிக்கிற குடும்பத்துல பெரிய அற்புதங்கள் நடக்கும், ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஆராதிப்பதற்கும் ஏதோ ஜெபம் பண்ணதுக்கு வரல, ஜெபிக்க வந்திருக்கிறது, இயேசுவோடு பேச வந்திருக்கிறது, இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறது, இயேசுவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறது. அதனால என் வீட்டு மேல் வீட்டறையில் செத்தவனாய் எழுவு, பிழைத்தவனாய் வெளிப்படுவேன், பலன் இல்லாதவனாய் எழுவு, பலன் உள்ளவனாய் வெளிப்படுவேன். இந்த காலங்கள் நீ செத்தவனை போல இருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள்ள பலவானாய் கர்த்தர் மாற்ற போகிறோம். உன்னுடைய முழங்கால்கள் முடங்க வேண்டாம், சமஜீவி எழுப்புவாராம். கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், நீ பிழைத்தவனா வெளியே வருவா, பிழைத்தவனா வெளியே வருவா, பிழைத்தவனா வெளியே வருவா. இயேசுவின் நாமத்தில் அது நடக்கட்டும். மரித்தவர் உயிரோடு எழுப்பட்டுமே, மரித்தவர் உயிரோடு எழுப்பட்டும், மரித்தவர் உயிரோடு எழுப்பட்டும். எஸ் இந்த காலவே சொல்றேன், ஜெபிக்கிற உன் பிள்ளை ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாறுவான். ஜெபிக்கிற உன் பிள்ளை ராஜாக்கள் தேடி வரும். ஜெபிக்கிற உன் பிள்ளை மரித்தவர்களை எழுப்பு. ஜெபிக்க வைக்கிற பெற்றாரே, நீ அதிசயங்களை காண்பாய். உனக்கு ஒரு மேல் வீட்டறை உண்டா, உனக்கு ஜெயம் உறுதி, ஜெயம் உறுதி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா.
அவன் சொன்ன ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை உண்மை, கர்த்தருடைய வார்த்தை உண்மை. என் தெய்வம் உயிரோடு இருப்பதை உனக்கு அறிவிப்பதற்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள். கரங்களை உயர்த்தி நீ அறியணும், என் தெய்வம் யாருன்னு நீ அறியணும், உன் குடும்பம் அறியணும். சில சொல்லுவாங்க என் குடும்பம் முடிஞ்சன்னு. பாருப்பா, நீ முழங்கல் போட ஆரம்பிச்சுக்க. உன் வீட்டுல இத்தனை வருஷம் உனக்கு ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஆராதனைகள் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் குடும்பம் யார் என்பதை நிரூபிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உன் குடும்பம் மரித்து போகும் என்று உலகமும் குடும்பக்காரர் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது பிழைக்கும், பிழைக்கும். நீ சொல்லுகிறார், என் தெய்வம் உயிரோடு இருக்கிறார், என் தெய்வத்துடைய வார்த்தை உண்மை. எனக்கு சவால் விட்டு சொல்றேன், உன் குடும்பம் பிழைக்கும், உன் குடும்பம் பிழைக்கும். நீ தான் சின்னதா ஒரு பிளான போட்டு வச்சிருக்க, என் குடும்பம் முடிஞ்சு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறான், உன் பிளான தூர போடு, என் பிளான பாரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மரித்ததை பிழைக்க வைக்கிற பிளான், மரித்ததை பிழைக்க வைக்க பிளான் என்கிட்ட இருக்கிறது. இன்னைக்கு சத்தமா இருக்கிற உன்னுடைய சகல காரியத்தை பிழைக்க வைக்கிற ஒரு பிளான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உன் பையனை குறிச்சு, உன் பொண்ணை குறிச்சு, குடும்பத்தை குறித்து, வேலை இல்ல, மேன்மை இல்ல, உயர்வு இல்ல, எல்லாம் முடிஞ்சு இருக்கும்போ கர்த்தர் சொல்லுங்க, பிழைக்க வச்சிருவேன், பிழைக்க வச்சிருவேன், பிழைக்க வச்சிரு. நீ மேல் வீட்டறைக்கு போகும்போ கண்ணீரோடு சென்றா, மேல் வீட்டறைக்கு போ செத்தவனை போல போடும். அப்பா இப்ப நீ கீழே வரும்போ உயிருள்ளவனாய் வருகிறா, இயேசுடைய மகிமையோடு வருகிறா. எத்தனை பேர் ஆமென் சொல்லு? அதுல இருந்து அவருடைய ஜீவனை ஆக்கிட்டார். இனி இவருடைய ஜீவன் மாறணும், அவருடைய ஜீவன் வெளிப்படணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கிடைச்ச ஜீவன் என்ன தெரியுமா? முழங்கால கிடைச்ச ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டடுத்த ஜீவன். இப்போ முழங்கால நின்ன ஜீவன், முகக்குப்புற விழுந்த ஜீவன். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல முகக்குப்புற விழுகிறோ, யாரெல்லாம் முகக்குப்புற விழுகிறோ, உங்களுக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா. சத்தமா, சத்தமா, உங்களுக்கு தோல்வி இல்லை. ஆமென். சத்தமா அல்லேலூயா. நீ சாப்பிட்டான்னு கால் இருக்காது, தண்ணி குடிச்சானே கால் இருக்காது, அறிவு இருக்கான்னு கேட்பாங்க, ஞானம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? முகம் குப்புற விழுகிறவன கர்த்தர் தூக்கி எடுப்பான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கொடுக்கிற ஜீவனை கொடுத்தா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா அல்லேலூயா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. ஊழியக்காரர்களை நேசிக்கிறவங்களுக்கும் ஊழியர்களை நேசிக்கிறவங்களுக்கும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு. உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஊழியக்காரர் மேல் வீட்டறையில தங்க வச்சதினால மரணம் மாறி புது ஜீவன் வந்தது, புது ஜீவன் வந்தது, புது ஜீவன் வந்தது. இப்ப சொல்ல முடியும், சாரி பார்த்து விதவைக்கு சொல்ல முடியும், எனக்கு யார் இல்லைன்னாலும் இதயத்துல சொல்ல முடியும், எனக்கு இயேசு உண்டு. குடும்பக்காரன் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சொந்தக்காரன் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்ல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். இது சத்தமா, இது சத்தமா, இது சத்தமா. ஆர்ப்பரிப்போட அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு சொல்றேன்,
நம்மை பிழைக்க வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நான் இன்னைக்கு விரும்புறேன், நம்மகிட்ட இருக்கிற சில ஜீவன்கள் மாற்றப்பட்டு ஒரு புதிய ஜீவன் இந்த காலையில் வரட்டுமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லு. நமக்குள் இருக்கிற சாதாரண ஜீவன் போய் பரலோகத்தில் இருந்து திரும்ப வெளிப்படட்டுமே. அல்லேலூயா. இந்த ஜீவன் முகங்குப்புற விழுந்ததுனால கிடைச்ச ஜீவன். இன்னைக்கு சில பெற்றோரே, நீ முகங்குப்புற விழுந்தாகணும். யாருக்காக? உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போகவிட்டேன். எத்தனை பேர் ரெடி? அவன் இவனெல்லாம் பார்க்க, உன் குடும்பத்தை பாரு. உன் குடும்ப தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். கரங்களை உயர்த்தி உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை நாள் உபவாசம்? உபவாசம் விட்டுட்டேன். மை பிசினஸ் இஸ் மை பெஸ்ட். உன் பிசினஸ் பெஸ்ட் இல்ல, வேஸ்ட். பாஸ்ட் உபவாசம் தொடங்கு, ஜெபத்தை தொடங்கு, ஆராதனை தொடங்கு, முகங்குப்புற விடுகிறத தொடங்கு. மீதி எல்லாம் பலத்திலிருந்து வரும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கடந்த நாள்ல சோக்கிழமை சொன்னேன் நினைக்கிறேன். எங்கேயும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. யார் பெரியவன்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே எல்லாரும் ஒரு கோல் கொண்டு வர சொல்லு, எல்லாருடைய பேரை எழுது. ஆனா ஒண்ணு, லேவியுடைய பேர் எழுதப்படாது, ஆரோனுடைய பேர். இவன் பெருசாகண்டா, இவனை யாரும் பார்க்கண்டா. அல்லேலூயா சொல்ல, சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. லேவி பெருசா இருக்கப்படாது, லேவிக்கு மேல ஆரோன் இருக்கட்டு. காரணம், இந்த லேவிய சீக்கிரம் யாரும் கண் வைக்கப்படாது. இந்த லேவி என்னுடையது, என் காரியம் செய்ய வேண்டியது. சத்தம் அல்லேலூயா. இவன் மறைக்கப்படுகிறது வர தேசம் உயர்த்தப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சில குடும்பங்கள் மறைமுகத்தில் ஜெபிக்கிறவர்களை மறைவிடங்களில் ஜெபிக்கிற நபரே, உன்னை மறைவிடத்தில் ஜெபிக்க கர்த்தர் வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீ மறைவிடத்தில் ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லு. ஆலய பணிவிடைகளை செய்கிற நபரே, உன்னை பார்த்து சொல்ற, இதெல்லாம் தெய்வம் உனக்கு கொடுத்த கிருபை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இத பெருசா எண்ணிக்கா உன்னை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லு. என்ன நடந்து தெரியுமா? இப்ப 6 மணிக்கு சாயங்காலம் கோலை கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துல கொண்டு வச்சாங்க. சாட்சி பெட்டு இடத்துல ஆண்டவர் அடிக்கடி சந்திக்க வருவார். சந்திக்க வரும் 12 கோல் இருந்து ராத்திரி சந்திச்சாரு. சந்திக்கும்போ எல்லாரையும் பார்த்தா, யூதாவையும் பார்த்தா, இசக்காரையும் பார்த்தா, ரூபனையும் பார்த்தா, எல்லாரையும் பார்த்துட்டு லேவிய பார்த்தா. நான் சொன்னவன் எங்க உண்டான்னு பார்த்தா உண்டு. அவன் மறைக்கப்பட்டிருக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லேவி மறைக்கப்படணும், ஆரோன் மேல இருக்கணும், லேவி மறைக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமா. கோலி லேவியோட கோல் தான், ஆனா பேரு ஆரோன். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அவர் வந்து நைஸா பார்த்தப்பா, லேவியை தேடம்பா, லேவி உண்டு, லேவி மறைச்சு வச்சிருக்கு, அதுக்கு மேல ஆரோன் இருக்கா. லைட்டா தொட்டுட்டு போனார். காலையில மோசே வரும்பா, துளர் விட்டு பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து 5 வருஷத்துல நடக்க வேண்டியத 12 மணி நேரத்துல செய்து முடித்த. ராமேன் சொல்ல, நீ மறைக்கப்பட்டால், நீ கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டால் 5 வருஷத்துல நடக்க வேண்டியதெல்லாம் 12 மணி நேரத்தில் நடக்கும். என் வாழ்க்கையில நடக்கலன்னு வருத்தப்படாத, ஜெபிச்சுக்கிட்டே இரு, முகங்குப்புற விழுந்துகிட்டே இரு. அழுது கொண்டு, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் இல்லை, என் குடும்பம் இப்படி ஆயிற்றேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, இன்னைக்கு அத்தனை வரை பார்த்து ஜெபிச்சுக்கிட்டே இரு. 5 வருஷத்துல நடக்க வேண்டியத 12 மணி நேரத்தில் நடத்த விரும்புகிற. துளர்த்து பூத்து காய் காய்த்து கனி. சபிக்கப்பட்ட லேவி, தகப்பன் சபித்து அனுப்பினங்க. யாராவது சாபம் பிடிச்சவங்க எல்லாம் இருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன்.
மோசையோடு வந்து சேரு, கிறிஸ்துவோடு வந்து சேரு, இயேசு கிறிஸ்துவோடு வந்து சேரு, இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தோடு வந்து சேரு. அப்படியானால் இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, லேவியுடைய கோல் துளர்த்தது, பூ பூத்தது, காய் காய்த்தது, கனி கொடுத்தது. 5 வருஷத்துல செய்ய வேண்டியதை 12 மணி நேரத்தில் செய்தார். இன்னைக்கு நான் விரும்புறேன், சில குடும்பத்தில் சீக்கிரமா கர்த்தர் சில அற்புதம் செய்ய போறேன். எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேர் ஆமென்? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாதது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உன் குடும்பத்தை கைவிட மாட்டா. மேல் வீட்டறையை பார்த்து ஓடுகிற நபரே, ஜெபிக்கிற நபரே, உனக்கு உயர்வு உறுதி. உன் குடும்பத்தில் மரணத்தின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. சத்தம் அல்லேலூயா. ஒன்னு சொல்லி முடிக்கட்டா? ஒன்னு சொல்லி முடிக்க, கவனமா கேளுங்க. அந்த தேசத்துல நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. அந்த தேசத்துல சாரிபாத் விதவை என்று சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் கணவன் செத்து போனது. ஒரு அம்மையும் ஒரு மகனும் உண்டு. ஆனால் அந்த அம்மையும் மகனும் சேர்ந்து விறகு பொறுக்க வந்திருந்து சேர்ந்து நடந்தார்கள், சேர்ந்து வாழ்ந்தார்கள். இதை என் ஆண்டவர் கண்டபோது தேவ மனுஷனை அனுப்பினார். அனுப்பி எதிட்ட செய்தா தெரியுமா? இது என் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. உன் குடும்பம் சேர்ந்து நடந்த 2 பேரா 3 பேரா 5 பேரா சேர்ந்து நட, சேர்ந்து கத்துற வாழ். இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச ஒரு பாடு, சேர்ந்து வாழும். அப்படியானால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வருவா. கரங்களை உயர்த்தி. எங்கேயோ இருந்த தேவ மனுஷன்கிட்ட சாரிபாத்துக்கு செல்ல, அந்த விதவைய வீட்டுக்கு போ. காரணம், அது என்னுடைய வீடு, அது என் குடும்பம், நான் வாசம் பண்ணுகிற இடம். நீ அங்கதான் இருக்கணும். அங்க செத்த சாகிற மகனை பிழைக்க வைக்கணும். கரங்களை உயர்த்தி. காரணம், கர்த்தருடைய கண் அந்த குடும்பத்தில் இருந்தது, கர்த்தருடைய பார்வை அந்த குடும்பத்தில் இருந்தது, கர்த்தருடைய முகம் அந்த குடும்பத்தில் இருந்தது. நம்ம குடும்பத்தில் கர்த்தருடைய முகம் இருக்கும். காரணம், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். கர்த்தருடைய பார்வை உன்னுடைய குடும்பத்தில். ஒரு மனமாயிரு, ஒற்றுமையாயிரு, சத்துருவை ஜெயிச்சுக்கா, வாடிக்கா. நிச்சயம் உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாபு குறையவும் செய்யாது, என்ன குறையவும் செய்யாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அபிஷேகம் குறையவும் செய்யாது, கர்த்தருடைய கிருபை மேல குறைய செய்யாது. நீ ஜெபிக்க கூட்டிட்டு தான் இருக்கும், நீ ஆராதிக்க கூட்டிட்டு தான் இருக்கும். அந்த அனுக்கிரகத்தை கர்த்தர் இந்த கால்வெளி தரப்போகிறா. இருக்கிற இடத்துல ஓடி இடைமிடிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கோங்க. யாரும் இப்ப மௌனமா இருக்க கூடாது. இப்ப ஜெபிக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் கேட்டு போது ஏதாவது ஒரு வார்த்தை கர்த்தர் என்னோடு இடைப்பட்டா, என்னோடு பேசினாருன்னா, உன் வலது கரத்தை ஓரோடி உயர்த்திக்கா, சீக்கிரம் உயர்த்திக்கா. நீ ஜெபிக்க ஆரம்பி. சும்மா இருக்க வேண்டிய நேரம் இல்ல, இப்ப ஜெபிக்க வேண்டிய நேரம். கர்த்தர் உன்னோடு ஏதாவது பேசி சொன்னா, நீ சொல்லுவா செத்து போயிட்டு. கர்த்தர் சொல்ல பிழைக்க வைக்க போறேன். மேல் வீட்டறைக்கு ஓடு, சீக்கிரம் ஓடு. மேல் வீட்டறைக்கு ஓடுவதை நிறுத்தாத, மேல் வீட்டறைக்கு ஓடுவதை நிறுத்தாத. நீ பலமுறை நிறுத்ததுனால சத்துடைய கையில் அகப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மேல் வீட்டறையில் ஓடுவதற்கு, மேல் வீட்டறையை ஜெபிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். சில செத்து கிடக்க காரணம் என்ன தெரியுமா? நீ மேல் வீட்டறையை நிறுத்ததினால். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மேல் வீட்டறைக்கு ஓடிப்போ, ஜெபிக்க ஓடிப்போ. பழைய காலத்தில் ஜெபிக்கிறது போல இல்ல, பழைய காலங்கள் நீ ஜெபித்தது போல இல்ல. கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ பழையதை விட ரொம்ப ஜெபிக்கணும். நீ என்கிட்ட பேசணும், என்கிட்ட நீ வரணும். காரணம், உன் சந்ததி பரிசுத்த சந்ததி எனப்படா. முடிஞ்ச சமைச்சோர கரம் தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. இந்த சத்தம் உரத்த சத்தமா, உரத்த சத்தமா. உன்னை உயிரோடு வச்சிருக்க காரணம், என் இயேசுவுக்கு நீ தேவை. சிலரெல்லாம் முகம் பர விழுந்துக்கா. எனக்கு
சில சத்துருவை கர்த்தர் முறியடிக்க போகிறார். குடும்பம் விடுவிக்கப்படுமா? பிள்ளைகள் விடுவிக்கப்படும். நீ இனி சாவதில்லை. இதுவரை சட்டவனை போல வாழ்கிறார். கர்த்தருக்கு ஒரு உயிர் தருகிறார். சிலர் விடுவிக்கப்படுகிறார். இந்த காலத்தில் சிலர் தொடப்படுகிறார்கள். சிலரை கர்த்தர் தொடுகிறார். சிலர் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கூப்பிடுகிறவங்க மேல நீ மேல் வீட்டறைக்கு சென்றார். நீ மேல் வீட்டறைக்கு சென்றார். நீ பிழைப்பது உறுதி. நீ பிழைப்பது உறுதி. மேல பார்த்து போ, கீழே பார்த்து போது கழக்கலையா? மேல பார்த்து எஸ் 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 சில அற்புதத்தின் கரங்கள் நீட்டப்படுகிறது. ஆவியானவர் சிலரை தொடுகிறார். ஆவியாருடைய பிரசன்ன சிலர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய வீட்டுல மாவு இசைக்கிற தொட்டியில் இனி குறைவு இல்லை. உன் தலையில் எண்ணெய் அபிஷேகத்திற்கு இனி குறையாது. உன் தலையில் எண்ணெய் இருக்கு. உன் தலையில் எண்ணெய் இருக்கு. உன் தலையில் அபிஷேகம் இருக்கு. உன் தலையில் அபிஷேகம் இருக்கு. உன் தலையில் இருக்கிற அபிஷேகத்தை உன் அனல் ஊட்டி எரித்து விடு. உன் அனல் ஊட்டி எழுப்பி விடு. எழுப்பி விடு. எழுப்பி விடு. எழுப்பி விடு. எழுப்பி விடு. மேல பார்த்து எழுப்பி விடு. நீ அனலாயிரு. 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 இயேசுவின் நாமத்தில் நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிக்கா. சில கட்டுகளை பிடிக்கி அறியணும். சில கட்டுகளை பிடிக்கி அறியணும். கழுத குட்டியே, நீ இயேசுவுக்கு வேணும். நீ இயேசுவுக்கு வேணும். நீ இயேசுவுக்கு வேணும். நீ இயேசுவுக்கு வேணும். இயேசுவுக்கு உன்னை அழைக்கிறார். சபல கடகதும் ஏதர பௌஷியம். என்னை கர்த்தர் உன்னை திரும்ப கட்டி, உன்னை திரும்ப பலப்படுத்தி அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறப்போகிறது. வாழ்க்கை மாறப்போகிறது. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ செத்து போக வேண்டிய ஒண்ணு திரும்ப பிழைக்க வச்சிருக்கிற. உன் மேல இருக்கிற ஜீவன் அது உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. நீ அதை மறந்தாய். உன் மேல இருக்கிற வல்லமை, உன் மேல இருக்கிற ஜீவன் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. நீ அன்னைக்கு செத்து போக வேண்டியது. நீ செத்து போக வேண்டியது. இன்னைக்கு நீ உயிரோடு வச்சிருக்கிற ராஜாக்களை போல, ஆசாரியர்களை போல, ராஜாக்களை போல, ராஜாக்களை போல, ராஜாக்களை போல இந்த பகல் வேளையில் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு நாள் மண்ணாய் போக வேண்டிய என்ன மறுரூபமாக்கி அழகு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மேலு கிருபை வெளிப்படுகிறது. உன் வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை வெளிப்படும். இன்னைக்கு நீ ஜெபத்துல நீ கேட்டுக்கொள்வதை கர்த்தர் உனக்கு கொடுப்பா. உன் மேல் வீட்டறையில் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். உன்னுடைய மேல் வீட்டறையில் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். உன் மேல் வீட்டறையில் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். நீ அதை கேட்பாய். நீ ஓடுவாய். நீ பிழைப்பாய். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது உண்மை என்று நீ சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நல்ல பிதாவே, இந்த நல்ல நிமிஷத்திற்கு நன்றிப்பா. அடியனை சபையும்படி கத்தருகிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு அறிவித்தேன். அந்த வார்த்தை நிலை கொண்டு வாட பரத்தந்து ஒத்தாசை அனுப்பு. இந்த பகல் வேளை சிலரை கர்த்தர் விடுவித்ததற்காக நன்றி. யார் யாருடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் தொட்டிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டறைக்கு சென்று முகங்குப்புறம் விழுந்து சிலதை சாதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவனுக்கு சொல்லுகிறார், நீ சிலதை சாதிக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ சிலதை சாதிக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சிலதை சாதிப்பார். நீ சிலதை சாதிப்பார். முகங்குப்புற விழுகிற அவர்கள்
சிலதை சாதிக்க போகிறார். நீ சத்துருடைய கையிலிருந்து விலக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். நிச்சயமா நீ சாதிப்பான, நீ ஜெயத்தோடு போறான், ஜெயத்தோடு போகிறார். எண்ணுகிற சில மாதங்களுக்குள்ள, எண்ணுகிற சில நாட்களுக்குள்ள நீ பல நாட்களாய் அழுது கொண்டிருக்கிற, பல மாதங்களாய் பல வருடங்கள் அழுது கொண்டிருக்கிற காரியத்தில் நீ சாதிப்பாய். தேங்க்யூ. அப்படி செய்தமைக்கான வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்தந்த தேசங்கள் அந்தந்த இடங்கள் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும். வாகனங்களில் போகிற பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும். பிரயாணங்களில் கூட இரும். ஜெயத்தோடு கத்தர் வழி நடத்தும். திருமண நாள், பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைக்கிறேன். இப்பொழுது மனதார ஆசீர்வதிக்கிறேன். புதிய நாள், புதிய கிருபை வச்சு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கட்டுமணிக்கு நிக்க உதவிச்சு அபிஷாவுக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் அற்புதம் செய்ததற்காக நன்றி. பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கியதற்காக நன்றி. இன்னும் நிறைய மாத கர்ப்பிணிகளா இருக்கிற அன்பு பிள்ளைகளை கத்தர் நினைத்தரலும். ஏற்ற நேரம் தாயும் பிள்ளையுமாய் கத்தருக்கு நன்றி உதவிச்சு ஜோவஸ் பிரேயர் குரூப்பில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். ஜெபிக்காதவர்கள் தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள கத்தர் கிருபை கொடும். சபை குடும்பங்களை முடி கத்தருகிறோம். ஆலயத்தின் பணிபடிகளை செய்கிற பிள்ளைகளை கத்தர் நினைத்தரலும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் மனதார ஆசீர்வதிப்பேன். ஒருவர் கூட வெறுமையாய் செல்லாதபடி நிறைவானதை பெற்று வாழ கிருபைதார். அத்தனை பேர் மரித்தவர்கள் அல்ல, பிழைத்தவர்களாய் மேலோக்கி செல்ல கத்தர் கிருபைதார். இந்த ஆலயத்தில் புதியதாக இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். அவருடைய எண்ணங்கள், இயக்கங்களை அறிந்திருக்கிறேன், நன்றாய் அறிந்திருக்கிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கத்தர் ஆசீர்வதியும். இன்னும் யாராவது பலவீனத்தோடு இருக்குமான மிஸ்டர் சீலாவுக்கு ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுக ஸ்ரீமாவுக்கு ஜெபிக்கிறோம். இன்னும் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கத்தர் காணச்சு அதிவிரைவிலே சுகம் பெற்று ஆரோக்கியம் பெற்று திரும்ப அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதா. அப்படி செய்தமைக்க நன்றி. இறக்கச்சை காத்துக்கொள்ளும், சிறுவில் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்த சபையோடு குடும்பத்தோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்னும் சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் கரங்களை உயர்த்தி சத்தமும் முன்னாலே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.